10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Now we can learn about cyclotron. So cyclotron, it is a device which is used to accelerate the charged particle so that it will gain the large kinetic energy. So the cyclotron அப்படின்ற device இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, it is used to accelerate the charged particle so that it will gain the high kinetic energy. Suppose if you are taking the high atomic nuclear reactions or you can let us consider any other nuclear reactions. நீங்கள் ஏதோ ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா, சப்போஸ் யுரேனியம் இருக்கும். ஸோ யுரேனியம் வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஒரு நியூட்ரான் வச்சு பம்பார்டட் பண்ணுறப்ப யுரேனியம் வந்து பிரேக் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஸோ தட் வி கேன் அது மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய ஈக்குவேஷன்ஸ் வந்து எனக்கு இருக்கும். ஒரு யுரேனியம் அப்படின்றது 92 யுரேனியம் 238 அப்படின்றது ஒரு பிகர் எலிமெண்ட். ஸோ ஒரு நியூட்ரான் எடுக்கிறோம், ஒரு நியூட்ரான் ஒரு ப்ரோட்டான் எடுக்கிறோம். ஸோ ப்ரோட்டான் எடுத்திங்க அப்படின்னா 1H1, இது வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். இது வந்து ஒரு ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலாக இருக்கிறப்ப இது போய் அந்த யுரேனியம் மேலே கிட்ட ஆகிறப்ப இட் கேன் ஏபிள் டு பிரேக் த யுரேனியம் நியூக்ளியஸ். அந்த யுரேனியம் நியூக்ளியஸை உடைக்கிற அளவுக்கு இந்த ப்ரோட்டான்ட்டு என்ன சார் இருக்கும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ நவ் அவர் கொஸ்டின் இஸ் how to increase the kinetic energy of the proton so that while it hitting the uranium nucleus will be broken. இதான் வந்து கொஸ்டினே. நம்ம வந்து ப்ரோட்டானோட கைனடிக் எனர்ஜியை எப்படி நம்ம ரைஸ் பண்ணோம் அப்படின்னா, அது போய் யுரேனியத்து மேலே கொலைட் ஆகிறப்ப யுரேனியத்தோட நியூக்ளியஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக பிரேக் ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ ஹவு டு இன்க்ரீஸ் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ப்ரோட்டான். ஸோ நம்ம கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ப்ரோட்டான் அப்படின்றதுக்கு முன்னால் ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஸோ பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், நியூட்ரல் சார்ஜ் பார்ட்டிகல் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ வேறு எலக்ட்ரான் எடுக்கிறீங்க, எலக்ட்ரான் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல், நியூட்ரான் அப்படின்றது நியூட்ரல் சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ let us consider charge. நம்ம வந்து சார்ஜ் எடுக்கணும். ஸோ இப்போ சப்போஸ் இஃப் யூ கோயிங் டு டேக் த ப்ரோட்டான் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ இந்த சைக்ளோட்ரான் அப்படின்ற டிவைஸை நம்ம எதுக்கு சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு யூஸ் டு ஆக்சிலரேட் த சார்ஜ்டு பார்ட்டிகல். நீங்கள் வந்து சார்ஜில் பார்ட்டிகல் வந்து ஆக்சிலரேட் பண்ணுறீங்க. ஸோ ஆக்சிலரேஷன் மீன்ஸ் இன்க்ரீஸிங் த ஸ்பீட். ஸோ சப்போஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் த ப்ரோட்டான், ஸோ இட் வில் கோயிங் பை த ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இட் வில் அண்டர் த ஆக்சிலரேஷன் அப்படின்னா வி ஆர் இன்க்ரீஸிங் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ப்ரோட்டான் அப்படின்னு அர்த்தம். வி ஆர் இன்க்ரீஸிங் த ஸ்பீட், வி ஆர் இன்க்ரீஸிங் த வெலாசிட்டி அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி த மாஸ் எனர்ஜி ரிலேஷன் தியரி அப்படின்ட்டு ஒரு தியரி இருக்குது. ஸோ அந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, இஃப் யூ ஆர் ரைசிங் த வெலாசிட்டி மாஸ் வில் பி இன்க்ரீசஸ் சைமல்டேனியஸ்லி. ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி ரைஸ் ஆக அந்த ஆப்ஜெக்டோட மாஸும் எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஒரு சின்ன சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த சாக் பீஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மெதுவாக த்ரோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு மேலே போய் கிட்ட ஆகிறப்ப அவங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னா த டிடன்ட் ஃபீல் த பெயின், அவங்களுக்கு வந்து பெயினே இருக்காது. ஆனால் அதுவே அதே சாக் பீஸை வேகமாக இழுத்து அடித்தோம் அப்படின்னா அவங்க வந்து பெயின் வந்து ஒரு பெரிய கல் வந்து மோதின மாதிரி இருக்கும். ஸோ அதே சாக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு வி ஆர் கிவிங் த மினிமம் வெலாசிட்டி, செகண்ட் வந்து நம்ம வி ஆர் கிவிங் த மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் வெலாசிட்டி கொடுக்குறப்ப அந்த சாக் பீஸோட மாஸ் 10 கிராம்னா 10 கிராம்லேயே இருக்கும். ஸோ செகண்ட் இஃப் யூ ஆர் ரைசிங் த வெலாசிட்டி, இஃப் யூ ஆர் கோயிங் டு இன்க்ரீஸிங் த ஸ்பீட் நீங்கள் ரைஸ் பண்ணுறப்ப அதோட மாஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அப்போ அங்கே போய் ஹிட் ஆகிறப்ப எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஏன் நீங்கள் வந்து ஸ்லோ மூவிங்கில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே எனக்கு என்ன சார் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே மோதுறப்ப உங்களுக்கு என்ன சார் இருக்காதுன்னா பெயின் இருக்காது. அதே வேகமாக வந்து ஒரு காரோ பஸ்ஸோ இல்லை ஒரு பைக்கோ கொலைட் ஆகிறப்ப அவங்களுக்கு பெயினோ அடிப்படத்தெல்லாம் அதிகமாக இருக்கும். ஒய் பிகாஸ் ஆஃப் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் சைமல்டேனியஸ்லி மாஸ் இன்க்ரீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ நம்ம உட்காந்துருக்கிறப்ப நம்மளோட வெயிட் வந்து 50 kg அப்படின்னா நம்ம வேகமாக ஓடுறப்ப நம்ம வெயிட்டை மெஷர் பண்ணாங்க அப்படின்னா மோர் தென் 50 kg நம்மளுக்கு இருக்கும். இருக்கும். ஸோ இது பேசிக் தியரி. when velocity increases, ஒரு ஆப்ஜெக்டோட velocity increase ஆக mass will be increases அப்படின்னு நம்ம சொல்கிறோம். in same அதே தான். so if you are taking the any charged particle either positive or negative when it is accelerated by the any other instrument,
ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சலேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி இன்க்ரீசஸ் ஆகுது. அப்போ வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் இன்க்ரீசஸ் ஆக சைமல்டேனியஸாக எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா அதோட மாஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வெலாசிட்டி இன்க்ரீசஸ், மாஸ் வில் பி இன்க்ரீசஸ். நான் வந்து சப்போஸ் லெட் இஸ் கன்சிடர் இஃப் யூ ஆர் டேக்கிங் த 1 கிலோகிராம் மாஸ் இருக்கிற ஒரு பார்ட்டிகல் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ when it accelerated with the high velocity the mass will be increases at 10 kg, 100 kg, 1000 kg by the velocity according to the velocity. The mass purely belongs to the velocity. அந்த வந்து அதோட மாஸ் வந்து எவ்வளோ ரைஸ் ஆகணும் அப்படின்றது டிபெண்டிங் அப்பான் த வெலாசிட்டி. ஸோ அப்போ எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த சைக்ளோட்ரான் நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ஆக்சலேட் த சார்ஜ் பார்ட்டிகல் மீன்ஸ் இஸ் நாட் அட் ஆல், அது ஒன்றுமே கிடையாது. இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல். when velocity increases mass will be increases so that it will occurring the large kinetic energy. So due to the large kinetic energy of the particle, so நீங்கள் அந்த kinetic energy of the particle, so it colliding with the bigger element, ஒரு பெரிய எலிமெண்ட் மேலே கொலைட் ஆகிறப்ப எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இட் இஸ் ஈஸிலி ப்ரோக். அது வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா உடஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லோ மாஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிகளை ஹை கைனெட்டிக் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகலாக, ஹை மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகலாக நம்ம எப்படி மாற்றுறோம் அப்படின்னா இந்த சிம்பிள் வேர்டு ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ரோட்டான் எடுக்கிறோம். ப்ரோட்டான் இஸ் ஏ சார்ஜ்டு பார்ட்டிகல். ஹவு இந்த ப்ரோட்டான் கேன் பி ஆக்சலரேட்டட். நம்ம ப்ரோட்டான் வந்து எப்படி ஆக்சலரேட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்குன்னு we can use some of devices. அந்த ஒன் ஆஃப் த டிவைசஸ்க்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சைக்ளோட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். சைக்ளோட்ரான் அப்படின்னு பார்க்குறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா எனி சார்ஜ்டு பார்ட்டிகல் ரிலீஸ்டு பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் கிளாஸில் சொல்லி தருவாங்க ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ் ஃபைண்டிங். வந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்து when a charged particle released in the magnetic field the force experienced by the charged particle in the presence of magnetic field கண்டுபிடிக்கணும்னா we have the formula F equal to BQV sin theta. இதான் ஃபார்முலா. F equal to BQV sin theta. So B is the magnetic field, Q is the charge, V is the velocity. So sin theta அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா the angle அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Suppose when a charged particle is released perpendicular to the magnetic field, நல்லா ஞாபகம் வச்சிங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேரலாக வச்சிங்க அப்படின்னா theta is equal to 0, sin 0 0, force will be 0. Any charged particle released parallel to the magnetic field, theta is equal to 0, parallel to the magnetic field அப்படின்னா the charged particle does not experience any force. But suppose any charged particle released perpendicular to the magnetic field அப்படின்னா it will experience the maximum force. So due to the maximum force, அந்த மேக்ஸிமம் ஃபோர்ஸ்னால வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் த சார்ஜர் பார்ட்டிகல். அந்த சார்ஜர் பார்ட்டிகளோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னா எனி சார்ஜர் பார்ட்டிகல் ரிலீஸ்டு பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா இட் வில் ரிவால்விங் இன் த சர்க்குலர் பாத். நல்லா நம்ம வச்சுக்கணும். எந்த ஒரு சார்ஜர் பார்ட்டிகளுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன பாத்தில் தான் ரிவால்வ் ஆகும் அப்படின்னா சர்க்குலர் பாத்தில் தான் ரிவால்வ் ஆகும். ஸோ முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனால் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். காமனாக ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அது வந்து லோ மாஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிகளை பை ரைசிங் த வெலாசிட்டி த மாஸ் வில் பி இன்க்ரீஸஸ் சைமல்டேனியஸ்லி. ஸோ அப்போ ஆஃப்டர் சம் டைம் இட் வில் அக்யூரிங் த ஹை மாஸ். அந்த டி டு த ஹை மாஸ், அந்த ஹை மாஸை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு எலிமெண்ட் வந்து நம்மளால் ஈஸியாக ப்ரோக் பண்ண முடியும். இது வந்து நம்ம நியூக்ளியர் ரியாக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒரு பார்ட்டிகளோட மாஸ் அதிகமாகணும் அப்படின்னா அதோட வெலாசிட்டி அதிகம் பண்ணணும், அதை வந்து ஆக்சலரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் எனக்கு என்ன சார் அப்படின்னா சைக்ளோட்ரான். ஸோ சைக்ளோட்ரான் இட் இஸ் எ டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு ஆக்சலரேட் த சார்ஜ்டு பார்ட்டிகல் ஸோ தட் த சார்ஜ்டு பார்ட்டிகல் அக்யூரிங் த கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இந்த ஹை கைனெட்டிக் எனர்ஜியை வச்சு நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கைனெட்டிக் எனர்ஜி ஆகக்கூடிய பார்ட்டிகளை we can using in the nuclear reaction to broke the heavier element. ஹெவியர் எலிமெண்ட்டை உடைக்கிறதுக்கு நியூக்ளியர் ஃபிஷனில் ஹெவியர் எலிமெண்ட்டை உடைக்கிறதுக்கு நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, ரைட். தென் வாட் இஸ் த பிரின்சிபல் இன்வால்வ் in the cyclotron? You already know. So when a charged particle moves perpendicular to the magnetic field, here B is the magnetic field. When a charged particle, if any charged particle released perpendicular to the magnetic field அப்படினா it will experience the particle will experience a magnetic Lorentz force so that it will moving in the circular path. So magnetic Lorentz force is nothing but, ஸோ மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனி சார்ஜ்டு பார்ட்டிகல் ரிலீஸ்டு பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு மீன்ஸ் இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ டி டு தட் ஃபோர்ஸ் இட் வில் ரிவால்விங் இன் த சர்க்குலர் ஆர்பிட்டால். அது வந்து எதில் சார் எனக்கு மூவ் ஆகும் அப்படின்னா சர்க்குலர் ஆர்பிட்டாலில் எனக்கு மூவ் ஆகும். சரி, ரைட்.
முதல்ல see the diagram in the blackboard. ஸோ இதான் வந்து சைக்ளோட்ரானோட டயக்ராம். ஸோ நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா let us consider the 2D, D1 and D2. ஸோ D1, D2 is nothing but ஒரு சர்க்குலர் எடுத்துக்கிட்டு அந்த சர்க்குலரை நீங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணுறீங்க. ஸோ இந்த லெஃப்ட் D1 அப்படின்றது ஃபஸ்ட்டு செமி சர்க்கிள், இந்த D2 அப்படின்றது செகண்ட் செமி சர்க்கிள். ஸோ இன்சைட் த இன் பிட்வீன் த டூ செமி சர்க்கிள் we are having the small gap. இந்த கேப் எதுக்கு சார் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேப் விச் இஸ் யூஸ்டு டு பிளேஸ் த சார்ஜர் பார்ட்டிகல். வாட் பார்ட்டிகல் நம்ம வந்து எந்த பார்ட்டிகல் நம்ம ஆக்சிலேட் பண்ணணுமோ, வாட் பார்ட்டிகல் வி வாண்ட் டு ஆக்சிலேட், எந்த பார்ட்டிகல் நம்ம ஆக்சிலேட் பண்ணுறோமோ அந்த பார்ட்டிகலை யூ சுட் பிளேஸ்டு இன் பிட்வீன் த 2 Ds அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இந்த 2 Dக்கு நடுவில் வச்சுக்கிறீங்க. இந்த D அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் ஒரு மெட்டல் கண்டெய்னர். இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஒரு மெட்டல் கண்டெய்னர்ஸ் இருக்கும். இந்த D1, D2 அப்படின்றது என்னென்னா இப்போ இது ஒரு பெரிய மெட்டல். ஸோ கன்சிடர் இட் இஸ் எ சர்க்கிள். இந்த சர்க்கிளை யூ ஆர் டிவைடிங் இன்டு 2 செமி சர்க்கிள்ஸ். இந்த 2 செமி சர்க்கிளை கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து யூ ஆர் லிவிங் சம் கேப் பிட்வீன் த 2 Ds. இன்சைட் த கேப் வி ஆர் பிளேசிங் த சம் சார்ஜர் பார்ட்டிகல். எஸ் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் த சார்ஜர் பார்ட்டிகல். ஹியர் நம்ம வந்து சைக்ளோட்ரானில் நம்ம யார் சார் ஃபஸ்ட் ஆக்சிலேட் பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு ஆக்சிலேட் த ப்ரோட்டான். ஸோ அப்போ எஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இது வந்து D1, இது வந்து D2. போத் D1 அண்ட் D2 ஆர் கனெக்டிங் வித் ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர். இது வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் வந்து நம்மளுக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். சரிங்களா? சரி, ரைட். இப்போ இந்த இடத்துல அது நம்மளுக்கு டயக்ராமில் இல்லை. ரைட், இந்த போத் Ds ஆர் பிளேஸ்டு இன் பிட்வீன் த இந்த போத் D ரெண்டுமே in between the 2 Ds we having the charger particle. பட் இந்த இடத்துல இந்த D ரெண்டுமே எதுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னா in between the electromagnet. ஸோ electromagnet அப்படின்னா இங்கே ஒரு நார்த் போல் இருக்கும், இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு சவுத் போல் இருக்கும். ஆக்சுவலி வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்? நார்மலாகவே நம்ம மேக்னெட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் மேக்னெட். ஒன்று வந்து நார்மல் மேக்னெட், ஒன்று வந்து நார்மல் மேக்னெட் இஸ் நத்திங் பட் நேச்சுரல் மேக்னெட். செகண்ட் ஒன் இஸ் த எலக்ட்ரோமேக்னெட். நார்மல் மேக்னெட் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா நம்ம வந்து வெதர் இட் கேன் யூஸ் ஆர் நாட், அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ இட் வில் எக்ஸிபிட்டிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டினியூஸ்லி. ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரோமேக்னெட் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. வென் எவர் கரண்ட் பாசிங் த்ரூ த சர்டன் கண்டக்டர் ஆன் த டைம் ஒன்லி இட் வில் பிகவ் ஏ மேக்னெட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு நார்மல் மேக்னெட் எடுத்தோம் அப்படின்னா அது எப்போவுமே மேக்னெட்டிக் ஃபீல்டை நார்த் டு சவுத் வந்து எனக்கு மீட் பண்ணிகிட்டே இருக்கும். பட் எலக்ட்ரோமேக்னெட் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா ஒரு அயன் ராடு கூட எலக்ட்ரோமேக்னெட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு அயன் ராடை எடுத்துக்கிட்டு வென் வி ஆர் அலோவிங் கரண்ட், ஒரு கரண்ட் வந்து அது அலோவ் பண்ணுறப்ப எப்போ கரண்ட் போகுதோ அப்போ மட்டும் அது மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு போகிறப்போ மட்டும் மேக்னெட்டாக ஆக்ட் ஆகிறதுனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் த எலக்ட்ரோமேக்னெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அது வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா ஒரு அயன் ராடாக மாறிடும். அப்போ எந்த டைமில் மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணணுமோ, எந்த டைம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணுமோ அந்த டைமில் மட்டும் நம்ம கரண்ட் அலோவ் பண்ணுறோம். ஸோ தட் வி ஆர் கெட்டிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அதோட லைஃப் டைம் வந்து எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் தென் கம்பேர்ட் டு த நார்மல் மேக்னெட். ஸோ தட் நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் டேக்கிங் த எலக்ட்ரோ மேக்னெட். இந்த Ds வந்து எனக்கு என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டில் இந்த இடத்துல ஒரு நார்த் போல் இருக்கும், இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன சார்னா ஒரு சவுத் போல் இருக்கும். இதை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இது D1, D2. ஸோ இது வந்து ஒரு சர்க்குலர் மெட்டல் கண்டெய்னர். இது வந்து ரெண்டாக உடச்சி நடுவில் ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பில் யூ ஆர் பிளேசிங் த சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். நீங்கள் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இங்கே மிட் பாயிண்டில் வச்சுட்றீங்க. இந்த போத் Ds ஆர் கனெக்டட் வித் ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த Ds ஆர் பிளேஸ்டு இன் பிட்வீன் த எலக்ட்ரோமேக்னெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லெட் அஸ் see கன்ஸ்ட்ரக்ஷன். 2 semicircular metal containers called Ds அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த 2 semicircular metal containers அப்படின்றது இது. ஸோ which is called as the D1 and D2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The magnetic field is given by the suitable electromagnet. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல வந்து சார்ஜர் பார்ட்டிகல் வந்து நீங்கள் சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக we need magnetic field. அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயே ரொம்ப முக்கியம் எது சார் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். The magnetic field is obtained from the electromagnet. தென் அடுத்து எனக்கு என்ன சார் அப்படின்னா the direction of the magnetic field is normal to the Ds. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். The direction of the magnetic field obtained from the electromagnet which is exactly normal is nothing but perpendicular to the Ds. Why? Because of இந்த இடத்துல நீங்கள் டைரக்ஷனும் Dயும் பர்பண்டிகுலராக இருந்தால் தான், டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டும் Dயும் பர்பண்டிகுலராக இருந்தால் தான் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சார்ஜ்டு பார்ட்டிகளும் பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ எனி சார்ஜ்டு பார்ட்டிகல் ரிலீஸ்டு பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ரிவால்விங் இன் த சர்க்குலர் ஆர்பிட்டால். ஸோ தட் நம்ம இன்சியல் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம எப்படி சார் வைக்கிறோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கெப்ட் நார்மல் டு த Ds அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பார்ட்டிகல், ஸோ அந்த பார்ட்டிகல்
பார்ட்டிக்கல் அப்படின்றது சோர்ஸ். நம்ம வந்து எந்த பார்ட்டிக்கல் நம்ம ஆக்சலரேட் பண்ணோமோ அந்த சோர்ஸ் இஸ் பிளேஸ்ட் இன் பிட்வீன் த டீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் இஸ் கனெக்டட் வித் டீஸ் போத். இந்த ஒரு எஸ் சிம்பிளாட்டம் உங்களுக்கு இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்கெமெட்டிக் டயக்ராம் ஆஃப் த சைக்ளோட்ரான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா, நவ் த ஒர்க்கிங். ஸோ ஒர்க்கிங் இஸ் நத்திங் பட், இப்போ நான் வந்து ஒர்க்கிங் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எஸ் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா, இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ப்ராபப்ளி நம்ம வந்து லெட் அஸ் கன்சிடர் இட் இஸ் த ப்ரோட்டான். ஸோ இது வந்து சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படின்னு வச்சுங்க. இப்போ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. இங்கே வந்து D1 இருக்குது, இங்கே D2 இருக்குது. இன்சிலாக ஸோ D1 வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல்னு எடுங்க, D2 வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுங்க. அப்போ எஸ் வந்து பாசிட்டிவ், D1 நெகட்டிவ், D2 வந்து பாசிட்டிவ். அப்போ இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ரிப்பல்டு பை த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். ஸோ இந்த D2 கொடுக்குற பாசிட்டிவ் பொட்டன்ஷியலில் இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ரிப்பல் ஆகி இந்த D1 கொடுக்குற அட்ராக்டிவ் பொட்டன்ஷியல், ஒய் பிகாஸ் ஆஃப் D1 பிலாங்ஸ் டு த நெகட்டிவ் பொட்டன்ஷியல். அப்போ இந்த பாசிட்டிவ் இட் வில் மூவிங் டுவர்ட்ஸ் த D1, ஒய் பிகாஸ் ஆஃப் இந்த S is repelled by the D2 but S is attracted by the D1, why because of D2 belongs to the positive potential, D1 belongs to the negative potential. So upon the source of the proton it will moving towards the D1. Then after some time இம்மிடியட்டாக இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தென் ஆஃப்டர் சம் டைம் D1 பிகம் த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், D2 பிகம் த நெகட்டிவ் பொட்டன்ஷியல். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் ஆகிடுது அப்படின்னா, D1 வந்து பாசிட்டிவாக மாறின உடனே இந்த பாசிட்டிவ் ஆர் ரிப்பல்டு பை த D1, இந்த நெகட்டிவ் ஆர் அட்ராக்டட் பை த இந்த S இஸ் அட்ராக்டட் பை த D2. அப்போ வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா, இம்மிடியட்டாக இங்கேருந்து இப்போ இதுதான் எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே மூவ் ஆகி இங்கே வந்து இட் வில் மூவிங் டுவர்ட்ஸ் த D1. ஸோ அந்த இடத்துக்கு போன உடனே இம்மிடியட்டாக இட் வில் பிகம் D1 பிகம் பாசிட்டிவ், D2 பிகம் நெகட்டிவ். ஸோ அப்போ ஹியர் இந்த எஸ் வந்து எனக்கு என்ன சார், D1 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் கிவிங் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் டு த எஸ். ஸோ ஹவவர் த சேம் அமௌண்ட் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிவன் பை த D2. ஸோ தட் இந்த சோர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் என்ன சார் பண்ணும் அப்படின்னா, இம்மிடியட்லி இட் வில் மூவிங் டுவர்ட்ஸ் த D2. ஸோ கரெக்டாக எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துக்கு D2 வந்துடும். ஸோ அப்போ D2க்கு வந்துருச்சுன்னா எனக்கு என்ன சார் ஆகும், D2க்கு வந்துடுது. ஸோ D2க்கு வந்துருச்சுன்னா எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா, D2க்கு வந்த உடனே இந்த இடத்துக்கு வந்த உடனே எதிர் மறுபடியும் எனக்கு பொட்டன்ஷியல் எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ இது வந்து எனக்கு என்ன பொட்டன்ஷியலாக மாறிடும், இந்த D2 வந்து பாசிட்டிவாக மாறிடும், இது வந்து நெகட்டிவாக மாறிடும். அப்போ வந்து இந்த பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணுமா. ஸோ அப்போ இம்மிடியட்டாக எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா, இட் இஸ் ரிப்பல்டு பை த D2. ஸோ இட் வில் பி இஜெக்டட் ஃப்ரம் D2. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துக்கு உள்ள இந்த பாயிண்ட்டுக்கு வந்த உடனே ஸோ D2 த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த D2 எங்கே சார் அப்படின்னா, இந்த D2ன்ற ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால இந்த சார்ஜ் அயான் வந்து எஜெக்ட் ஆயிரும். இந்த D1 கொடுக்குற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால இது உள்ளே வந்து எனக்கு உள்ளே என்ட்ரு ஆயிரும். ஸோ இது இங்கேருந்து ரிவால்வ் ஆகி இந்த இடத்துக்கு வந்த உடனே இது வந்து எனக்கு பாசிட்டிவாக மாறிடும், இது வந்து எனக்கு என்னவா சார் மாறிடும் அப்படின்னா நெகட்டிவாக மாறிடும். ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது வந்து எனக்கு என்னவா சார் மாறிடும் அப்படின்னா நெகட்டிவாக மாறிடும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் மாறுறப்ப இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பாத்தில் ரிவால்வ் ஆகும் அப்படின்னா, சர்க்குலர் பாத்தில் வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ரிவால்வ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஃபஸ்ட்டு வந்து எஸ் வந்து எனக்கு என்ன சார் பொட்டன்ஷியல் அப்படின்னா பாசிட்டிவ் பொட்டன்ஷியலாக. ஸோ அப்போ எஸ் வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நெகட்டிவ். ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் நோக்கி மூவ் ஆகும். ஸோ இது வந்து எனக்கு என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னா, D2 அப்படின்றது எனக்கு என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது நெகட்டிவ்னா இது பாசிட்டிவ். ஸோ இப்போ இங்கே நெகட்டிவ்ன்றப்ப இங்கே நோக்கி மூவ் ஆனிச்சு, இது வந்து ரிப்பல் பண்ணும். இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு வந்த உடனே இது பாசிட்டிவ், இது வந்து எனக்கு என்ன சார்னா நெகட்டிவ். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா, இம்மிடியட்டாக D2 நோக்கி மூவ் ஆகும். இங்கே வந்த உடனே இது வந்து எனக்கு என்ன பொட்டன்ஷியலாக மாறிடும், பாசிட்டிவாக மாறிடும், இது வந்து நெகட்டிவாக மாறிடும். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறுறப்ப இட் வில் மூவிங் இன் த சர்க்குலர் பாத். ஏன்னா ஒன்று அட்ராக்ட் ஆகும், ஒன்று ரிப்பல் ஆகும். ஸோ அப்போ வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து சர்க்குலர் பாத்தில் எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ரிவால்வ் ஆக செய்யும். அப்போ சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகிறப்ப இட்ஸ் velocity going to be increases simultaneously. ஸோ கிராஜுவலாக அதோட velocity வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறப்ப எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா, அதோட வெலாசிட்டி ஹை வெலாசிட்டியில் அதோட மாஸ் வந்து எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா ரொம்ப அதிகமாகிடும். அப்போ ரொம்ப அதிகமாக வரப்போ எந்த இடத்துல ஹை மாஸ் இருக்கோ, நம்மளுக்கு எந்த மாஸ் நம்மளுக்கு தேவையோ அந்த மாஸ்க்கு அந்த அளவுக்கு வெலாசிட்டி அதிகமாக வரப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே தெர் இஸ் ஏ கேப். அந்த கேப் வழியாக நம்ம வெளியே விட்டோம் அப்படின்னா அந்த ஹை வெலாசிட்டியில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஸோ ஹை வெலாசிட்டி அப்படின்னாவே இட் வில் பொசஸிங் த ஹை மாஸ் யூனோ. ஸோ அப்போ இந்த ஹை மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகல் எனக்கு என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, நேராக போய் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து எனக்கு கொலைட் ஆகிறப்ப அந்த எலிமெண்ட் வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ஈஸியாக எனக்கு உடஞ்சி போயிடும். ஸோ இதுதான் நம்ம வந்து
ஒர்க்கிங் வந்து சைக்ளோட்ரானோட ஒர்க்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சிம்பிள் ஒன்றுமே இல்லை, 2 டிக்கு நடுவில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜை வச்சுட்டு இதோட பொட்டன்ஷியலை நீங்கள் ஆல்டர்னேட்டாக கொடுக்குறப்ப இட் வில் ரிவால்விங் இன் த சர்க்குலர் பாத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இனிஷியலாக இது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ வந்து எஸ் அப்படின்றது சோர்ஸ் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ், ப்ரோட்டானோட சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். D1க்கு வந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியல், D2 வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல். ஸோ due to the normal magnetic field or perpendicular magnetic field, the charge moves in the circular path. So that is the main concept involved in the magnetic Lorentz force. So any charged particle entering in the uniform magnetic field, அதோட angle வந்து 90 degree இருந்து ஒரு uniform magnetic field குள்ள enter ஆகிறப்ப it will revolving in the circular orbital அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரைட், இப்போ எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா, இந்த D's are connected with a high frequency oscillator. ஸோ due to இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஆஸ்லேட்டரோட கனெக்ட் ஆகிக்கிறப்ப எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா, ஸோ இதோட பொலாரிட்டிஸ் இட்ஸ் கெட்ஸ் ரிவர்ஸ்டு. அதோட பொலாரிட்டி வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவாக எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ தட் ஓன்லி இந்த சார்ஜ் அயான் ரிவால்விங் இந்த சர்க்குலர் ஆர்பிட்டால். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? சரி ரைட். இப்போ எனக்கு என்ன சார் அப்படின்னா, சார்ஜர் பார்ட்டிகல் ரிவால்விங் இந்த சர்க்குலர் ஆர்பிட்டால். ஸோ சர்க்குலர் ஆர்பிட்டால் அப்படின்னா இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து யார் சார் கொடுக்குறாங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு எனக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, யூ ஆல்ரெடி நோ mv²/r. ஹியர் m இஸ் நத்திங் பட் மாஸ், இது வந்து வெலாசிட்டி, இது வந்து r அப்படின்றது ரேடியஸ் அப்படின்னு நான் சொல்கிறோம். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இந்த வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து இது வந்து புது ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு பார்ப்பீங்க. ஸோ F = BQV sin θ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹியர் θ இஸ் 90 degree, யூ ஆல்ரெடி நோ. ஸோ அப்போ sin 90 1. அப்போ mv²/r = BQV. ஸோ இங்கே ஒரு v ஸ்கொயரில் இந்த வியும் இந்த BQVயில் ஒரு வியும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா mv/r = BQ by rearranging the equation radius which is equal to mv/BQ. So let us consider you are taking any one of the particle, அதோட மாஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ கன்சிடர் நீங்கள் ஒரு இது வந்து ப்ரோட்டான் எடுக்கிறீங்க. ஸோ ப்ரோட்டானோட மாஸ் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டு. பி அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எனக்கு என்ன சார்னா அதுவும் கான்ஸ்டன்ட்டு. Q வந்து சார்ஜ் கான்ஸ்டன்ட். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, R is proportional to V. Then that means when the radius increases, velocity also increases. அப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நியர்பை S அப்படின்றப்ப இங்கே வந்து ரேடியஸ் கம்மி, அப்போ அதோட வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். பட் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி இன்க்ரீசஸ். அப்போ வந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம இங்கே மூவ் ஆக இங்கே இப்படி வேகமாக இப்படி மூவ் ஆக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக அதோட மாஸ் வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ வெலாசிட்டி இன்க்ரீசஸ், ஸோ மாஸ் வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இன்க்ரீசஸ் ஆகும். சரி ரைட். இப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு புது வேர்ட் நம்ம ஒன்று சொல்கிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி. The frequency is nothing but number of revolution per second. அதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்பர் ஆஃப் ரிவால்வேஷன் பர் செகண்ட் அதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல 2 ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. ஒன்று வந்து எனக்கு என்னென்னா, இந்த D's are connected with a high frequency oscillator, அங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ரெண்டாவது, ஸோ சார்ஜ்டு பார்ட்டிகல் ரிவால்விங் இன் த சர்க்குலர் ஆர்பிட்டால், the how many revolutions per second is said to be frequency. How many revolutions or how many rotations per second which is said to be frequency அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எனக்கு என்னென்னா, frequency of the positive ion circulates in the magnetic field is equal to the constant frequency of the electrical oscillator. இந்த electrical oscillatorல கொடுக்குற ஒரு ஃப்ரீக்வன்சியும் இந்த பாசிட்டிவ் அயானோட ஃப்ரீக்வன்சி, எங்கள் பாசிட்டிவ் அயான் வந்து சர்க்குலராக மூவ் ஆகிறப்ப ஒரு சர்க்கிள்னால் இப்போ ஒரு செகண்டில் how many revolutions per second அதான் நம்ம ஃப்ரீக்வன்சி நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு செகண்டில் அந்த சார்ஜ் பார்ட்டிகல் எத்தனை டைம் சுற்றுது, அங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். நம்ம D's are connected with a high frequency oscillator, அங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஒரு சம் டைமில் then after some time, so both are equal. ஸோ when the two frequency are equal, அந்த டைமில் அந்த கண்டிஷனுக்கு பேர் ரெசனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரெசனன்ஸ் இஸ் நத்திங் பட் when the matching of two frequency, அவ்வளோதான். ஸோ எந்த இடத்துல வந்து 2 ஃப்ரீக்வன்சியோட மேக்னிடியூட் வந்து ஈக்குவலாக இருக்கோ அந்த டைமில் we are said to be, அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெசனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ தான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். ஸோ ஃபார்முலா வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா R = mv/BQ அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ by rearranging the equation R/V is equal to m/PQ. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இது வந்து ஆர்னா ரேடியஸ், வீனா வெலாசிட்டி. ஸோ எம் இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல், இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா சார்ஜ். ஸோ ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் த டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட் ஆஃப் த பார்ட்டிகல் கண்டுபிடிக்கணும்னா யூ ஆல்ரெடி நோ த ஃபார்முலா T is equal to 2πr/V.
ஸோ கீப்பிங் 2 பை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஆர் பை விக்கு பதிலாக ஸோ யூ கேன் ரீப்ளேஸ் எம் பை பிக்யூ. அப்போ 2 பை எம் பை பிக்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ டைம் பீரியட் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் ரைஸ் ஆக டைம் பீரியட் வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆகும். ஸோ வந்து மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் அதிகமாக டைம் பீரியட் அதிகமாகும் அப்படின்னு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, இஃப் யூ ஆர் டேக்கிங் த லோ மாஸ் பார்ட்டிகல் த டைம் பீரியட் வில் பி மினிமம். டைம் பீரியட் வந்து மினிமமாக இருக்கும். இஃப் யூ ஆர் டேக்கிங் த ஹை மாஸ் பார்ட்டிகல் டைம் பீரியட் வில் பி மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் யூ கேன் ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த பார்ட்டிகல். ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் ஃபார்முலா ஃபார் ஃப்ரீக்வன்சினா 1/t. அப்போ இது அப்படியே யூ ஆர் டேக்கிங் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ பி கியூப் பை எனக்கு என்ன சார் அப்படின்னா 2πm, பி கியூப் பை 2πm அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் த கைனடிக் எனர்ஜி, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல், ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஏன் இந்த சைக்ளோட்ரானை கண்டுபிடிக்கிறோம், சைக்ளோட்ரானோட ப்ராசஸே எனக்கு என்ன சார் அப்படின்னா டு இன்க்ரீஸ் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல். ஸோ அப்போ வந்து ஃபைனல் இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல், அந்த இஜெக்டட் பார்ட்டிகளோட ஃபைனல் கைனடிக் எனர்ஜி எனக்கு வரணும்னா ஐ ஹோப் யூ ஆல்ரெடி நோ த ஃபார்முலா ஆஃப் mE ஸ்கொயர். ஸோ ஆஃப் mE ஸ்கொயரில் இப்போ இந்த ஃபார்முலாவில் எனக்கு என்ன சார் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ஸ் ஈக்குவல் டு mE பை பிக்யூன்னு இருக்கா. அப்போ இந்த விக்கு பதில் என்ன சார் போடலாம்னா பிக்யூஆர் பை எம் அப்படின்னு போடலாம். ஸோ அப்போ ஆஃப் எனக்கு என்ன சார் அப்படின்னா m இன்ட்டு வி ஸ்கொயருக்கு பதிலாக பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ வந்து மேலே ஒரு m ஸ்கொயர் இருக்கும், இங்கே ஒரு m இருக்குது, கேன்சல் ஆனால் இங்கே கீழே வந்து 2m இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்டிங் த this is the formula to finding the kinetic energy of the final kinetic energy of the particle அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ Q is the charge, B is the magnetic field, R is the radius அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் அடுத்து வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா 2 into m அப்படின்றது mass of the particle. ஸோ even though we are raising the kinetic energy of the particle, we are having the certain limitations while we are using the cyclotron. ஸோ நம்மளுக்கு வந்து எனக்கு என்ன அப்படின்னா certain limitations இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா the speed of the ion is limited. நல்லா நம்ம வச்சுங்க, the speed of the ion is limited. நீங்கள் வந்து if you are raising the velocity of the particle அப்படின்னா so it will having the certain level. So beyond the certain level you cannot increase the speed of the ion. ஒரு அயானோட ஸ்பீடை வந்து ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ரைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்பீட் ஆஃப் த அயான் அப்படின்றது கண்ட்ரோலபிள் ஒன்று தான். ஸோ அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவலில் நீங்கள் பயாண்ட் திஸ் லெவல் வந்து நீங்கள் அதோட அயானோட ஸ்பீடை வந்து நீங்கள் ரைஸ் பண்ண முடியாது பை யூசிங் சைக்ளோட்ரான். ரெண்டாவது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா எலக்ட்ரான் கேனாட் பி ஆக்சலரேட்டட். நீங்கள் வந்து சைக்ளோட்ரானை யூஸ் பண்ணி எலக்ட்ரானை ஆக்சலரேட் பண்ண முடியாது. ஒய் பிகாஸ் ஆஃப் the mass of the electron very small. நம்மளுக்கு வந்து நோன் பார்ட்டிகல்லையே மாஸ் ரொம்ப கம்மியாக கூடிய பார்ட்டிகல் எது அப்படின்னா எலக்ட்ரான் தான். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல், அதனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா எலக்ட்ரானை வந்து சைக்ளோட்ரானை யூஸ் பண்ணி எலக்ட்ரானை ஆக்சலரேட் பண்ண முடியாது. அதே போல் அன்சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் கேனாட் பி ஆக்சலரேட்டட். அன்சார்ஜ்டு பார்ட்டிகல் அப்படின்னா எனக்கு யார் சார் அப்படின்னா ஸோ நியூட்ரான்லாம் நீங்கள் வந்து கேனாட் பி ஆக்சலரேட்டட் பை யூசிங் அண்ட் சைக்ளோட்ரான். ஏன்னா அந்த பிரின்சிபல் ஆஃப் சைக்ளோட்ரான் நம்மளுக்கு கிளியராக தெரியும், யூஸ்டு டு ஆக்சலரேட் த சார்ஜ்டு பார்ட்டிகல். பட் நியூட்ரான் பிலாங்ஸ் டு இது வந்து ஒரு அன்சார்ஜ்டு குரூப், அதனால் வந்து நம்ம ஆக்சலரேட் பண்ண முடியாது. லாஸ்ட் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா டியூட்ரான்ஸ். ஸோ டியூட்ரான் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா பண்டல் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டியூட்ரான், ஸோ இட் இஸ் த பண்டல் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். ஸோ ஹவர் ஹேவிங் த பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் ஹேவிங் த நியூட்ரல் சார்ஜ். அப்போ சார்ஜ் ஆஃப் த டியூட்ரான் வந்து பாசிட்டிவ், ஸோ இட் கேன் பி ஆக்சலரேட்டட் பை த சைக்ளோட்ரான்.